இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்டம் சாமானியரை திடீர் கோடீஸ்வரராக மாற்றும், வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். ஆந்திராவில் அப்படி அடித்த அதிர்ஷ்டம் ஒன்று சாமானியர்கள் பலரை பல லட்சங்களுக்கு அதிபதிகளாக்கியுள்ளது. ஆந்திராவின் ராயலசீமா, கர்னூர், அனந்தபூர் மாவட்டங்களில் தற்போது தலைகாட்டியுள்ள மழை வயல்வெளிகளில் அழுக்கு படிந்திருந்த வைரக்கற்களை ஜொலிக்க வைத்திருக்கிறது. இதன் காரணமாக வயல்வெளிகளில் விவசாயிகளும் கிராம மக்களும் கூட்டம் கூட்டமாக வந்து விலைமதிப்பற்ற வைரக்கற்களை சல்லடை போட்டு தேடி வருகின்றனர். மழைக்கு குளிக்கும் நிலங்களிலிருந்து வைரக்கற்களை எடுப்பதன் மூலம் தங்களது வாழ்க்கையையே மாற்றிக்கொள்ள கிராம மக்கள் விரும்புகிறார்கள். அதிர்ஷ்ட காற்று தங்கள் பக்கம் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். பெரவலி கிராமத்தில் விவசாய தொழிலாளியான வெங்கடேஸ்வர ரெட்டி உள்ளூர் வியாபாரி ஒருவருக்கு 15 லட்சத்திற்கு வைரத்தை விற்றதாக பிடிஐ செய்தி வெளியிட்டுள்ளது. அனந்தபூர் மாவட்டத்தில் நில உரிமையாளரான பஜ்ரங்லால் தனது 40 ஏக்கர் நிலத்தில் கிராம மக்கள் வைரக்கற்களை தேடி வருவதாகவும் அதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் கூறினார். வைரத்தை தேடும் மக்களுக்கு தண்ணீர், உணவு கூட தனது குடும்பத்தினர் வழங்குவதாக தெரிவித்தார். கர்னூல் மாவட்டத்தில் உள்ள மடிகேரா பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஸ்ரீனிவாசலு அரிய வகை வைரத்தை கண்டுபிடித்து அதனை 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்த செய்திகளும் கேள்விப்படுபவர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன. இதுபோன்ற நம்பிக்கையூட்டும் சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்து வரும் நிலையில் இந்த ஆண்டு எத்தனை கோடீஸ்வரர்கள் வைரக் கற்களால் ஜொலிக்கப் போகிறார்கள் என்பதை இங்குள்ள கிராம மக்கள் எண்ணிக்கொண்டே தேடும் பணியை தொடர்கிறார்கள். அவர்களது தேடலுக்கு தீர்வு கிடைக்குமா என்பதே பலரது எதிர்பார்ப்பு.